வின்ஸா ரஸ்டி ப்ரோ நாக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அவர் கவர் எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ரைட்ல அஸ்கர் ஏதாவது ஒரு கேம் சேஞ்சிங் ஒரு நாக் வந்தானே கேம். அதான் ஒரு நாக் எந்த டீம் கொடுக்குதோ அந்த டீம் நிக்கில் கூட வாய்ப்பு இருக்கு. அஸ்கர் நாக் அவங்க ரெண்டு பேரும் மேட்ச் நடக்குறாங்க. ரெண்டு பேரும் நாக் எடுப்பாங்க. அந்த எம்பர் ஹேர் நீங்க விட்டுட்டீங்க. அவர் இருக்கிற பொசிஷன் பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னு. அவர் எப்படி சொல்றது அது வந்து ஒரு சரியான நேடு பட் லைட்டா டேமேஜ் கொடுத்திருக்கு நிக்கிலுக்கு. டேமேஜ் மட்டும் கொடுத்திருக்கு. 35 ஒரு மாலி வெரி மாலில நாக் ஆயிடுவாங்க. நிக்கில் நாக் ஆயிடுவாங்க. இனிமே ஏறுவாங்க அங்க பாருங்க. இனிமே ஃபயரா ஏறுவாங்க. ஏறாங்க. ஏன்னா சப்போர்ட் இல்லாம போய்டும். ஒரு நாக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. எந்த பக்கம் ஏறுதுன்னு தெரியாம அல்டிமேட்டா பாருங்க. ஒரு நாக்கு ஒரு நல்ல புஷ். பிரதீப் ஏறுறாங்க. ரஸ்டி கையில தான் இருக்கு. அவர் நாக் கொடுக்காம இருந்தாருன்னா அவங்க டீம் இந்த பக்கம் சம்பவம் பண்ணிடுவாங்க. 13 செகண்ட் 10 செகண்ட் மேட்ச் சரியான நேடுங்க. அல்டிமேட் நேடுங்க. நேடுல முடிக்கறாங்க டீம் 19. நிக்கில் ஆனா இது ஆயிட்டாரு. செல்ஃபி மறுபடியும் ஒரு நாக் வச்சிட்டாருங்க நிக்கில். ஒரு டிராபேக் மறுபடியும் நேடுங்க. மறுபடியும் ஒரு நேடுங்க. வின்ஸ் ஆர்எக்ஸ் நேடுல முடிக்கறாங்க. கன் யூஸ் பண்ண மாட்டறாங்க. நேடு தான் ஷாட்கன் வர்சஸ் பிரதீப் ஷாட்கன் ரெண்டு பேருமே ஷாட்கன். சாம் எல்லாரும் செல்ஃபி ஆயிட்டாங்க. ஜாக் மட்டும் தான் இருக்காரு. ரஸ்டி இங்க நாக். சாம் நாக் ஆயிட்டாரு. சாம் அழுத்தி புடிச்சாருங்க. 1 HP பார்க்கலாம் பொறுத்திருந்து. அட்வான்டேஜ் இருந்தாலும் அவங்க ஒரு போட்ட ஒரு ரொட்டேஷன் நிக்கில் அழுத்தி பிடிக்கிறாங்க. சோ இப்போ நேடு சாம் மட்டும் தான் இருக்காரு. 1v2 பண்ணுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லங்க வாய்ப்பு இல்ல. முடிச்சிட்டாங்க ஷாட்கன்ல. வெறித்தனமான ஒரு 4x4 மேட்ச்ங்க இது. சீரியஸ்லி ரஸ்டி டீம் அது ஆர்எக்ஸ் வின்ஸ் ஆர்எக்ஸ் டீம் டோட்டல் டாமினேஷன் ஆஃப் த லாபி இன்னைக்கு. இவங்க தான் இன்னைக்கு வந்து அடி பிரிச்சு மேஞ்சிட்டாங்க லாபியவே. ஸோ